ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோடு 5 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில அந்த கூலிங் கிளாஸ் போட்டவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டே கண்ணுல கட்டு போட்டிருக்க அந்த கடவுளை சோலி முடிச்சு உடம்பு ஃபுல்லா குத்துரு கட்டு போட வச்சலாம், வாங்கடா கேம் முடிய போகுதுடா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு தொட போகும்போது நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பா குறுக்க வந்துட்டு டேய் மவனே உன்னை விட மாட்டேன்டா, நான் அந்த கடவுள் கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன் அவ்வளவுதான்டா முடியாதுடா, இன்னைக்கு நீ நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்க அந்த பக்கம் பார்த்தா பாய்ஸ் படத்துல வர மாதிரி ஒருத்தி அங்க இருக்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொடூரமா கொண்டுட்டு இருக்கா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரை கொடூரமா கொண்டுட்டு அந்த புதர மண்டை சிரிச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா பச்சை முடியும் அந்த சின்ன பையனும் சண்டைக்கு ரெடி ஆவாங்களா. அதை பார்த்துட்டு அந்த புதர மண்டை வாங்கடா வாங்கடா இங்க ரெண்டு பேரும் நான் இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கேன், உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா, வாங்க வாங்க சண்டை ஆரம்பிக்கலாவா அப்படி சொல்லிட்டு அவ ஓடி போய் சண்டைக்கு ரெடியாக. அப்படி அந்த பக்கம் பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பா டீம்ல இருந்து ரெண்டு பேரும் யாரையும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி போறானுங்க. யாரான்னு பார்த்தா அந்த மஞ்ச முடியும் மூஞ்சில ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டுருந்தா பாத்தீங்களா, அவளையும் தான். அந்த மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்க பொண்ணு வந்து ஜூஸோட பவர் வச்சிருக்கவ. அவ கையில அந்த ஜூஸோட மின்னல் பவரை பயங்கரமா உருவாக்கி விடுவா பாருங்க. இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஓடி வந்தவனுங்க அதை அழகா டாச் பண்ணிட்டு அவனுக்கு ஏதோ பால் மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அடிச்சுட்டே ஓடி வருவாங்க. அதை பார்த்துட்டு மஞ்ச முடியுமாக்கா என்னடா பண்றீங்க, சண்டைக்கு வருவீங்கன்னு பார்த்தா பால் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் டே நாங்க இந்த பாலை வச்சு விளையாட வரலடா, இந்த பால் தான் உனக்கு பால் ஊத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச முடி மாக்கான பார்த்து ஒரே அடி. அந்த பால் அந்த மேஜிக் பால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அவனை போய் அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில அடி வாங்கி அப்படி படுத்துருவான். அப்புறமா அவங்க மறுபடியும் அந்த பாலை வச்சு விளையாண்டுக்கிட்டே நாங்க மறுபடியும் உன்னை அட்டாக் பண்ண போறோம்டா, மறுபடியும் ரெண்டாவது பால் ஊத்தலாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலை வச்சு அவனை அடிக்கலான்னு ஒரு அடி அடிப்பாளுங்க பாருங்க அந்த மேஜிக் பால. அந்த மஞ்ச முடி மாக்கா கையில பேஸ்பால் பேட் மாதிரி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவங்கிட்ட அந்த எர்த்து கடவுளோட பவர் இருக்கும்ல, அந்த பேட்டை கையில வச்சுட்டு இருக்க அவங்க அந்த மேஜிக் பாலை மறுபடியும் வச்சு அடிக்கலான்னு அவனை வேகமா ஒன்று விடுவாங்க பாருங்க. விட்டோன்னே அவன் ஏதோ பேஸ்பால் அடிக்கிற மாதிரி பட்டார்னு அடிச்சிருவான். அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் டேய் என்னடா எங்க கிட்ட இருக்கிறதே இது ஒரே ஒரு பால் தட்டா இதையும் அடிச்சிட்டியா, ஏய் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டா, இவன் அடிப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்காய் பார்த்துட்டு இருக்க. இவன் சும்மா கெத்தா நிப்பான். எப்படா அவன் அடிச்சான் இவ்வளவு ஃபாஸ்டா வந்ததுன்னு பார்த்தா இவன் மனுஷனா இருக்கும்போது பேஸ்பால் பிளேயரா இருந்திருக்கான். எப்படி விளையாடான்னு பார்த்தா அப்படியே பிளாஷ் பேக்கு போனா அவன் எங்கெங்க அடிக்கிறான், 3 ஸ்ட்ரைக் ஆயிடுது, அடிக்காம அப்படி தோத்துக்கிட்டு உள்ள போறான். அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த பிளேயர் ஒருத்த வருவான், டேய் என்னடா விளையாடுற நீ எல்லாம் விளையாடுற விளையாட்டா டக்குன்னு முடிச்சுட்டு வர வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உன்னையெல்லாம் விளையாட விட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்கடா சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்ச முடிய உள்ளன்னு போனுங்க. அவன் அப்படியே சோகமா போனா அங்க உள்ள உட்காந்துருப்பாங்க நிறைய பிளேயர், அவங்க கிட்ட அடிப்பாங்க. டேய் இங்க கரண்ட் போச்சுடா, நீ பேட்டை சுத்தின பாத்தியா, அந்த சுத்துல காத்து பயங்கரமா இருந்துச்சுடா, நல்ல வேலை நீ மட்டும் இங்க விளையாட வரலனா எவ்வளவு வெக்கையா இருந்திருக்கும், சே உன்னோட காத்துனாலதான்டா நாங்க இங்க நல்லா இருக்கோம், ரொம்ப நன்றிடா, இந்த மாதிரி அடிக்கடி வந்து காத்து வீசிட்டு போ சரியா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்ட அடிக்க அவன் சோகமா போய் உட்காந்துருவான் தனியா. அவன் அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னோட நம்பிக்கை இல்லாதனாலதான் நான் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது அப்புறமா அடுத்த மேட்ச் வருது. பார்த்தா புது கோச் அங்க வந்துடுறாரு. அடுத்த மேட்ச்ல ஒருத்தன் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு டே இப்ப வேண்டாம் கரண்ட் போனதுக்கு அப்புறம் ஒன்னு அனுப்புறோம், அப்புறமா போய் நீ காத்து வீசி நல்லா காத்து வரும் சரியா அப்படி சொல்லிட்டு அவன் ஹெல்மெட் போட்டு போக அந்த புது கோச்சும் டே நீ நில்லு, டே மஞ்ச முடி நீ போடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு புது பிளேயரும் என்னையா புது கோச்சு உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு புது கோச்சு டே பெசாம இரு, நான் தானே கோச்சு நான் தான் சொல்லுவேன், டே மஞ்ச முடி நீ போய் விளையாடுறா, நீ என்ன போன மேட்ச்ல உன்னை கிண்டல் அடிச்சாங்க நீ விளையாட போல அதானே, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, நீ ஒரு தண்டம் நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல அவங்களதான். ஏன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா, ஏன் ஒண்ணும் பண்ண முடியல, ஏன்னா உங்ககிட்ட நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை வச்சு தைரியமா விளையாடு, உன்னால விளையாட முடியும், இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீ எதுக்காக இங்க வந்த சொல்லு எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த மஞ்ச முடியுமாக்கா அழுதுகிட்டே சொல்லுவான், ஓன்னு ஒப்பாரி வைப்பான், எனக்கு இந்த பேஸ்பால் ரொம்ப பிடிக்கும், பாலை பார்த்து பயமா இருந்தாலும் நான் பேஸ்பால் விளையாடணும் அப்படி சொல்ல அப்படின்னா மூடிட்டு போய் விளையாடுற பைத்தியக்கார பையில அப்படின்னு அந்த கோச் விரட்டி விட அவனும் நான் இதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கையா விளையாட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட போவான் பாருங்க. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அவன் பேஸ்பால் பேட்டை வச்சுட்டு ரெடியா இருக்க, அவங்க பால் வச்சு சும்மா சரசரன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த முகமுடி போட்ட பொண்ணு சாக்காயிருவா, டே என்னடா பண்ண போறீங்க, என்னென்ன பண்ண போறாங்க தெரியல, என் முகமுடி உடைய போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்க. அவனுக்கு பாலை வேகமா வீசுவானுங்க பாருங்க. அவன் பட்டார் ஒரு அடி அடிப்பான், அடிச்சு அடியில சும்மா ஹோம் ரன் தான் தாண்டி போயிரும், சும்மா கெத்த அனுப்பான் பாருங்க. நீ தங்க குட்டி செல்ல குட்டி தானா அப்படின்ற மாதிரி என்ன என் ஊர்ல கெத் மஞ்ச முடி சொல்லுவாங்கடா அப்படின்ற மாதிரி நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த முகமுடி போட்ட பொண்ணு செம்மையா சாக்காயிருவா, டே என்னடா மஞ்ச முடி மக்கா உனக்கு சண்டையெல்லாம் போட தெரியுமா, நான் உன்னை டம்மி பீஸ் நினைச்சா நீ பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படி சொல்லிட்டு மிரண்டு போய் பார்க்க அதுக்கு அந்த மஞ்ச முடி மக்கா சொல்லுவான்,
நான் அந்த பாலை எப்படி அடிச்சேன் தெரியுமா? கண்ணை மூடிட்டு தான் அடிச்சேன். ஏன்னா கண்ணை திறந்தா என்னால அடிக்க முடியாது. இதுக்கு என்னோட கோச் தான் காரணம். இதுக்கு முன்னாடி அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, உனக்கு அந்த பந்தை பார்த்து பயமா இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சுத்திடுறா அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் கண்ணை மூடிட்டு சுத்தினேன். எப்படி ஹோம் ரன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கேட்க, அதை பார்த்துட்டு அந்த முகமுடி போட்ட பொண்ணு, அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல நானும் உன்னை ஏதோ பெரிய இவன் நினைச்சிட்டேன். கண்ணை மூடிட்டு சுத்தி இருக்கியா, அல போடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேரும் அடுத்த அட்டாக்கு ரெடி ஆயிருவாங்க. அதை பார்த்து அந்த மஞ்சமுடி மக்கா, முகமுடி போட்ட பொண்ணு, நம்மளால அவங்கள கொல்ல முடியுமா, என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முகமுடி பொண்ணும், அப்படிதான் நினைக்கிறேன், பாப்போம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பா. அந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேரும், டேய் இவங்க ரொம்ப பவரா தான் இருக்காங்க, நான் என்னோட பவர் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த பொண்ணு அவ கையில இருந்து பயங்கரமா அந்த பால் பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலோட சேர்த்து பவரை விட அதை பார்த்துட்டு இவன் மறந்து போயிருவா. டே மஞ்ச முடியுமாக்கா, அதை எப்படியா தடுத்து நிப்பாட்டுறான்னு சொல்லும் போது அவன் பேட்டை வச்சு தடுத்து நிப்பாட்டலாம் ட்ரை பண்ணுவான் பாருங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு மஞ்ச முடி, அதை எப்படியா தள்ளி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டதுக்கு அப்புறம் சொல்லுவா பாருங்க, இது சும்மா ஜிக்ஜாக்கா வரும், செம ஸ்பீடா வரும்டா, இதுல மட்டும் அடிபட்டது உன் கதை முடிஞ்சுது அப்படி சொல்ல, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அந்த மஞ்ச முடி மாக்கான்னு முடிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அது அப்படி பறந்து போய் ஜிக்ஜாக்கா ஆகி செம பவர்ஃபுல்லா வர்றதுக்கு ரெடியா இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த புழுதிக்குள்ள இருந்து அந்த முகமுடி போட்ட பொண்ணு அந்த ஜூஸ் மின்னல் பவர் இருக்கு பாத்தீங்களா, அதை பட்டாருன்னு கூட அவ இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணு, அவளை பார்த்து நேரா வரும். அவ டக்குன்னு மேல ஜம்ப் பண்ணி டாச் பண்ணிடுவா. இருந்தாலும் என்னடி ஜம்ப் பண்றியா, என்னோட பவர் ஒண்ணு விடாது அப்படி சொல்லிட்டு அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க. இது பக்கம் பார்த்தா பால் பவரும் அப்படி நேரா வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மஞ்சமுடி மக்கா அப்படி ஏற ஜம்ப் பண்ணிட்டு, இந்த பாலை நான் அடிக்கிறேன், ஹோம் ரன் தான், சும்மா வெளுத்து வாங்க போறேன் பாரு, நான் யாரு கெத்துடா அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ நின்றுட்டு அந்த பால் அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான் பாருங்க. அதே நேரம் தான் அந்த எதிரி பொண்ணும் அப்படி வானத்துல நிப்பாளா, அவன் இருக்க பாத்தீங்களா அவன் கூட்டாளிடே, பாத்துடி உன்னை பார்த்துதான் அந்த பால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்க. அவன் பால் அடிக்கிறதுக்கு சும்மா ரெடியா இருப்பான் பாருங்க. அப்புறம் என்ன அந்த பேட்டை வச்சு பட்டாருன்னு ஒரு அடி தான் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்து அந்த பொண்ணு மேல பட்டு அவ அப்படி கீழே விழுவா பாருங்க. மண்டையில அடிச்சு ரத்தம் தெரிச்சு அதோட அவ கதை முடிஞ்சிடும். கூட இருந்த அவனும் ஐயோ இறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதுல பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, சின்ன புள்ளையா இருக்காங்க. பார்த்தா அனாதை போல இருக்கு. 8 சூக்கு பாலிஷ் போட்டாதான் ஒரு பண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரி போர்டுல ப்ளீஸ் ஹெல்ப்னு போர்டு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கையில அந்த டேபிள் டென்னிஸ் பேட்டும் பாலும் இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இறந்து போயிருப்பா பாத்தீங்களா, அவளை பார்த்து அழுதுட்டு இருப்பான். இந்த உலகம் எப்பவுமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கணும், நீ ஏன் என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்க. அப்புறமா அந்த மஞ்ச முடி மக்கா லேண்ட் ஆகி நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் அழுதுட்டு தான் எதிர்த்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, உங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையா, நாங்க எங்க வாழ்க்கையை பத்தி எவ்வளவு கனவு கட்டுறதா தெரியுமா, இப்படி அநியாயமா அவளை என்னை விட்டு பிரிச்சுட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, இதே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருக்க. அதை கேட்ட அந்த முகமுடி போட்ட பொண்ணு, டே லூசு மாதிரி பேசாதடா, லூசு பேல நீங்க தான்டா எங்க அட்டாக் பண்ண வந்தீங்க, நீங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு நாங்க அப்படி சும்மா இருந்தா நீங்க என்ன அப்படி விட்டுருவீங்களா, நீங்க என்ன கொண்டுருவீங்க, அதை நாங்க வெடி பார்த்துட்டு இருக்கணுமா, அதான்டா கொன்னேன் வெண்ணமாவனே, பேசாம போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச, அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா, அவ்வளவுதான் உங்க கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்க. இந்த முகமுடி போட்ட பொண்ணு கையில மின்னல் பவரை எடுத்துட்டு ரெடியா பட்டாருன்னு அட்டாக் பண்ண போவ. கூட இருக்க அந்த மஞ்ச முடி மாக்கணும், வேணுமா அவனை அட்டாக் பண்ணணுமா விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த முகமுடி போட்ட பொண்ணு, லூசு பையல என்னடா பேசிட்டு இருக்க, அவன் நம்மளை கொல்ல வரான்டா, விட்டோம்னா நம்மளையும் கொண்டுருவான், நீ சாகு, நானும் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக்க விடுவா பாருங்க. விட்ட விடல அவனும் செத்து போயிருவான். 2 பேரும் செத்து போயிருவாங்க. இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருவாங்க. அப்புறமா அந்த ஃபைட்டை கட் பண்ணி இன்னொரு ஃபைட்டுக்கு போவோம். இன்னொரு ஃபைட்ல போனா அங்க ஒரு நைட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவனோட ஸ்வாட்ல இருந்து சேடோ பவர் மாதிரி பயங்கரமா வர, அங்க யாரா சண்டை போடுறான்னு பார்த்தா முள்ளமண்டி தலையன். அவன்கிட்ட அந்த நெருப்பு பவர் கூட இருக்கும்ல, காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்துவான்ல, அவன் தான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் அங்கிட்டு இங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். அந்த சேடோ பவர் அவனை விட்டாம துரத்திக்கிட்டே இருக்குது. அவன் அப்படியே ஹைட்ல போயிட்டு திரும்பிட்டு, நான் அந்த கார்டு கேம்ல ஜெயிக்க போறேன்டா, என்கிட்ட இருக்கிற நெருப்பு, நீ என்னடா பெரிய பருப்புன்ற மாதிரி அவன் நெருப்பு பவரை வச்சு அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவான் பாருங்க. அவன் இருக்கான் பாருங்க அந்த நைட்டு ஸ்வாட அப்படி தூக்கிட்டு நிப்பாட்டிட்டு, வாடா வாடா வாடா, நீ ரொம்ப லேட்டு, இந்தா வாங்கிக்க, நெருப்பு கடவுளா நீ, இந்த நெருப்பு போதுமான்னு பாடுறான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட்ல இருந்து நெருப்பு வரும் பாருங்க, பயங்கரமா பெரிய அளவுக்கு வரும். அதை பார்த்துட்டு அந்த முள்ளம்பட்டி தலையன், என்னடா என்கிட்ட தான் நெருப்பு பவர் இருக்குன்னு பார்த்தா இவங்கிட்ட இருக்கா, சரிடா பாத்துக்கலாம்டா, ஓன் நெருப்பா இல்ல ஏன் நெருப்பா, நான் பெருப்பா இல்ல நீ பெருப்பா, வாடா அடிச்சுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம வேகமா போவான் பாருங்க. அந்த நெருப்பு எல்லாம் வெட்டி வீசிட்டு உள்ள போனா 2 பேரும் அப்படி ஆப்போசிட்ல நிப்பாங்க. அவன் ஏர்ல நிப்பான், இந்த நைட்டு அப்படி கீழே நிப்பான். 2 பேரும் மோதிக்கிறதுக்காக நேருக்கு நேரா நிப்பான் பாருங்க. அப்ப பாருங்க அந்த மஞ்ச முடி மாக்கா, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நைட்டை ஓய் ஒரு மிதி மிதிச்சிருவான். அந்த நைட்டு மிதி வாங்கி அப்படி பறந்து போய் விழுந்துருவானா. அதை பார்த்துட்டு அந்த முள்ளம்பட்டி தலையன், என்னடா பண்ண அட லூசு போயில அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த மஞ்ச முடி மாக்கானோ,
என்னடா ஏன்டா அப்படி பாக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லூசு பயல நான் தான்டா அவன்கிட்ட சண்டை போட்டேன், நீ எதுக்கா குறுக்க வந்த, உனக்கு அறிவு இல்லையா பைத்தியக்கார நாயே, லூசு பயல அறிவு கட்ட முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருப்பான் பாருங்க. அதை கேட்டு மஞ்சப்படி மக்கான், டேய் நான் உனக்கு ஹெல்ப் தான்டா பண்ணேன், ஏன்டா நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த நைட்டு ஒரு பொண்ணுங்க, இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு டே அது என்ன பொண்ணாடா, டே ஆமாண்டா அது ஒரு பொண்ணுடா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படி எந்திரிச்சு நிப்பா பாருங்க. பார்த்தா சிவப்பு கலர் முடியல ரொம்பவே அழகா இருப்பா. அந்த அழகான பொண்ணை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் பாருங்க. அந்த மஞ்சப்பொடி மாக்கானோட மூக்குல இருந்து அப்படி ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். இந்த பக்கம் அந்த முள்ளம்பட்டி தலையன், ஏய் என்னடா இவ இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லையாடா அப்படி சொல்லிட்டு மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. சண்டை போறத மறந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறமா பார்த்தா அந்த பக்கம் முகமுடி போட்ட அந்த பொண்ணு உள்ள வந்து நின்று இருப்பா. அந்த முகமுடி போட்ட பொண்ணு இந்த பொண்ணை பார்த்துட்டு, ஏய் நீ இங்கதான் இருக்கியா, நீ என்ன சண்டை போட்டுட்டா இருக்க, நீ எதுக்கு அந்த பக்கம் போன, எங்க கிட்ட வர வேண்டியதானே, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் உன்னை கொண்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பாத்துக்க அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த பொண்ணும், ஏய் நீ ஒன்னே எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாண்டி, தெரியும்டி நீ எனக்கு எப்படி ஆப்போசிட்டா தான் வந்து நிப்பன்னு, என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா நின்றுட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடுங்க முடியுதுங்க. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.